வாங்கிடுவோம் தெரியுதா? அங்கிள் அங்கிள் வாங்க 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 அங்கிள். ஏய் லைட் கொஞ்சம் புரியுங்க. யாரு சவுண்ட் எதுவும் கேட்கல. ஏதோ வந்து கிளாஸ் போட்ட சவுண்டாக கேட்குது அங்கிள். அங்கிள் யாரு இது அங்கிள், அவசரப்படாதீங்க. யாரு அங்கிள் இருங்க அங்கிள், முன்னாடி ஃபஸ்ட்டு போவாதீங்க இருங்க. ஏன்னா இருக்கீங்களா? அங்கிள் மேலே ஏதாவது சவுண்டு கேட்குது அங்கிள். ம் கீழே பார்த்துக்கோங்க. ஓ பதட்டமாக இருக்கு என்னான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் செல்லோ மட்டும் தான் வீடியோக்கு வந்துருக்குறோம். கிஷோர் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால வரல. யாருன்னா இருக்கீங்களா? அங்கிள் ஆள் அரைச்சிருப்பாங்களா இல்லை கொல்லு அரைச்சா இருக்கீங்களா? நடா இது துணி யாரு? மா இது நீங்கள் தானா? மா கோவப்படாதீங்கம்மா. நீங்கள் தானா இது? ஓ யார் அது? எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள். இது இதை பார்த்தீங்கன்னா ஆ ஒரு அம்மாவும் ஒரு குழந்தை இருந்துருக்காங்க. ம் குழந்தை பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிற ஒரு இறந்துச்சு. அந்த துக்கத்துலேயே என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அது வந்து அவங்க இங்கே இருந்தாங்க அப்பா, அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நார்த் சைடுலேருந்து இங்கே வந்து ஏதோ அவங்க கட்டணும் இறந்துட்டாங்க. இப்போ அவங்களோட இதுதான் இங்கே இப்போ இது பண்ணுச்சு. அவங்களோட ஆத்மா தான் இங்கே இருக்குது. அதுக்கிட்ட தான் நம்ம பேச வந்துருக்கோம். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நடு காட்டில் வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தான் சொல்கிறேன். அவங்க வந்து நேபாளக்காரங்க. ஓ ஒரு மாதிரியா ஸ்மெல் வரல உங்களுக்கு? இல்லை அவங்க பற்றி பேசுகிறவங்க சைலண்டாக இருந்து போகிறாங்க. மேலே தான் சவுண்டு கேச்சு, நம்ம கீழே அந்த சவுண்டு கேட்க போகிறேன். மேலே போய் பார்க்கலாமா? ஸ்மெல் ஒரு மாதிரியாக வருது எனக்கு. கோல்டு எதுவும் வரல. கேது அதான் கல்யாணம் ஒரு இப்போ அவங்க குழந்தைய இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்களே, அவங்க இப்போது அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? அது கண்டிப்பாக நான் அங்கல் பண்ண முடியும். குழந்தைய அங்கல் கூட்டு வர முடியும். ஆ சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஒரு
எனக்கு வேறு பயமாக இருக்கு அங்கிள் ஒரு சைடு. ஏன்னா இது வந்து குழந்தை, யாராவது என்னாச்சும் இருந்தால் கூட எனக்கு. மா இருக்கீங்களா? வா இது ஃபுல்லாக கிளாஸு அங்கிள் பெருசா நியூஸ் பேப்பர் இது ரெடி. அம்மா ஏம்மா இவ்வளோ கோவம்? தள்ளி வாங்க அங்கிள், கிளாஸ்லாம் மேலே இல்லை. என்ன கேப்சர் பண்ணுறா? கொஞ்சம் நீங்கள் பேக்கில் வாங்கலை ஃபஸ்ட்டு. ஒருவேளை நம்மள இது மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கான அறிகுறியா? எப்படி எடிட்டு பாருங்க அங்கிள். மா நீங்கள் ஏம்மா இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்கள் குழந்தைக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கிறோம்மா. நாங்கள் தப்பாக கூட பேசலாம்மா. உங்கள் குழந்தைக்கு சாக்லேட் தான் வாங்கிட்டு வரோன்னு சொன்னோம். நாங்கள் இப்போ வரப்போ கடை எதுவும் இல்லைம்மா. நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கிட்டு வரோம். நீ என்கிட்ட கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுமா? நம்மக்கிட்ட பேசுறது ட்ரை பண்ணுறாங்கடா. இல்லை அங்கிள், அது எப்படி எழுதி பாருங்க. நம்மக்கிட்ட ஏதோ பேசுறது ட்ரை பண்ணுறாங்கடா. ஆ என்ன எனக்கு ஒன்றும் ஒரு கிளாஸ் வேறு இல்லை அங்கிள், வேறு என்னன்னு பரவாயில்ல அங்கிள். வா போய் கம்யூனிகேஷன் பண்ணி பார்ப்போம், பேசலாம். அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலாம். இப்போது அது ஆளா இல்லை எனக்கு ஒன்றும் இங்கே புரியல. ஆள் இல்லைடா, இங்கே ஆள் இல்லை. நான் தான் சொன்னேன்ல இங்கே ஆள் இல்லை. இங்கே செவரு தோப்புறங்க திருத்தா உங்களுக்கு இங்கே பாருங்க அங்கிள். அங்கிள் மேலடா மா, நாங்கள் மேலே வரப்போகிறோம். மா இவ்வளோ கோவப்படாதீங்க, எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்ம புதுசு திருத்தா தோ அது செவுறா. சரி சரி வா 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 வா, டைம் வேஸ்ட் பண்ண மேலே போய் பார்க்கலாம். வா, என்ன அழகா எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிருக்கான் பாரு பில்டிங்கு. என்னங்கிற சண்டை பண்ணி என்ன இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஒன்று. ஆ நீ வாடா, இதுனாங்கள் இப்படி ஜன்னல் ஃபுல்லாக கிளாஸ்ரா. சரி வா வா, மேலே வா மேலே வா, பார்த்து வடே பார்த்து வா. போங்க அங்கிள். நீ போ, நீ முன்னாடி இரு, நானே போகிறேன். முன்னாடி வா. போங்க அங்கிள். கேக்குதா? எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்கம்மா. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நிறைவேறாத ஆசை எதுனா இருந்தா எங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க சொல்ல ரொம்ப ரிஸ்க்கு. என்ன பண்ண போறீங்க? ஆக்ரோஷமாக இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க இப்போ? அவங்க நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்கடா. இப்போ அவங்க நம்ம தூண்டி விடுற மாதிரி தான் கல்யாணம். தூண்டி விடுற மாதிரி இல்லை, நம்மக்கிட்ட ஏதோ ஹெல்ப்பு கேட்குறாங்க. அதனால் நான் பொறுமையாக கம்யூனிகேஷன் பண்ணுறேன். நீ என் பின்னாடியே வா, பயப்படாது சரியா? நீ எதுவும் சவுண்டு கொடுக்காத. பொறுமையாக போங்க, ரொம்ப இதுவானா. நான் பொறுமையாக தான் போகிறேன். எல்லாம் ஃபுல்லாக கிளாஸாக இருக்குங்க. அங்கிள் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு அங்கிள் லைட்டு. நான் உங்களை தான் பார்க்க வரேன். எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சேஃபாக போங்க.
இருக்காங்க. என்ன எதிர்க்கு என்ன வரும் என்ன விழுப்புரம் கூட எனக்கு தெரிய மாட்டேன். லைட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதுடா. ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன், பேட்டரியில் ஒன்று வருதுடா. அம்மா எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்கம்மா. பாப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அம்மா உங்களை யாருன்னா என்ன பண்ணாங்களாம்மா இங்கே வந்து? உங்களையும் உங்கள் பாப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அம்மா உங்கள் பாப்பாவுக்கு எதனா வேணும்னா எங்ககிட்ட சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் இப்போ தான் சொல்கிறேன், எங்களை அட்டாக் பண்ணாதீங்கம்மா, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்குறோன்னு. ஏம்மா திரும்ப திரும்ப எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானம்மா வந்திருக்குறோம் நாங்கள். இங்கே நாங்கள் வந்தது பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, நாங்கள் போயிடுறோம். உங்களுக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இருந்தால் இப்போ நீங்கள் எதனா சவுண்டு கொடுங்கம்மா. மா உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் உங்களை பார்க்க தான் வரோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதை பாருங்கள், இந்த பாட்டில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் கொஞ்ச நேரம் இல்லை, எங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அம்மா அழுவாதீங்கம்மா. நீங்கள் அழுவாதீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. அது என்ன ஆச்சு அந்த லைட்டு? ரொம்ப பதட்டமாகுது அங்கிள். அதுக்கு சொல்லலை. நம்மளுக்கு இங்கே என்ன ஆனால் கூட போகிறதுக்கு ரொம்ப லாங்கு, வெளியே போகிறதுக்கு கூட. அதான் சொல்கிறேன். நான் அதுக்கு சொல்ல அங்கிள், நான் அதுக்கு சொல்ல வரல. இப்போ அவங்க என்ன ஆசையில் இருக்காங்க என்னன்னு தெரியலையே. டார்ச் ஒன்று நாங்கள் அது ஆஃப் ஆயிடுச்சா? எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாங்கள் உங்களை பார்க்க தான் வரோம். முன்னாடி போகாதீங்க. நீங்கள் எங்களை ரொம்ப அட்டாக் பண்ண பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை அட்டாக் பண்ண நினச்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் யாருன்னு எதனா காட்ட வேண்டியது வரும். பார்த்தீங்களா, எங்களை அட்டாக் பண்ண நினச்சிங்கன்னா நாங்கள் யாருன்னு காட்டுற மாதிரி இருக்குமா? பெரிய பூசாரி கொண்டு வந்து உங்களை கட்டுப்படுத்திடுவேன். அது இல்லை உங்கள் குழந்தைய எதனா பண்ணுவோமா பார்த்துங்க. சொன்னது
ரிஸ்க் இது. இப்போ நான் தான் பண்ண போகிறீங்க. அதுவும் நம்ம பார்த்துக்கலாமா? நம்ம 2 பேர் தான் இருக்கோம். கிஷோர் கூட இன்னைக்கு வரல. அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். நீ எங்களை அட்டாக் பண்ண நினச்சேன்னு வச்சுக்கோ, நாங்கள் என்ன பண்ணணுன்னே தெரியாது. குழந்தைய சின்ன பின்னமாக ஆகிடும், தெரியுதா? அங்கிள் அங்கிள் வா வா அங்கிள். பார்த்தீங்களா? அங்கிள் அங்கிள் கிளம்பலாம் வாங்க. ஏன்னா வேணாம் ஏன்னா அங்கே பாருங்க நெருப்பு, நம்ம நினச்சோம் இன்னும் ஆத்மா நெருப்புலாம் பைபிள் வந்துட்டு, இது நெருப்புக்கே இதுவாகுது. உங்களுக்கு புரியுதானான்னு தெரியல. இது அவங்க ஆல்ரெடி யாருன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து நேபாளுன்றீங்க. ஏன் பயமாக இருக்காங்க நிற்கிறது கூட, என்ன இது என்ன வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன், உங்கள் குழந்தைய நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், புரியுதுங்களா? உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்துருக்கிறோம். நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. போக குழந்தை எதுவும் பாடுற மாதிரி இல்லை. ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்ம போயிடலாம் வாங்க. ஏன்னா அந்த குழந்தை மேலே தான் அவங்க அவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ ஏது பண்ண போகிறாங்க, நம்ம ஒன்றும் புரியல. நான் சொல்லிட்டேம்மா, நான் உங்களை அட்டாக் பண்ணலை, நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணுறீங்க, நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்துருக்குறோம், சரிங்களா? எங்களை பயன்படுத்தாதீங்க, தயவுசெய்து எங்களை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியுது. உங்க குழந்தைக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் அடுத்த வாரம் கண்டிப்பா. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா பாரு இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது சூசைட்லாம் இல்லை, விபத்துலாம் இல்லை. நான் சூசைட்னு சொல்லடா, குழந்தை இறந்துச்சு, தான் வலி தாங்க, அம்மா இறந்துட்டாங்க, இங்கே வந்து அவங்க யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, புரியுதா? உங்கள் குழந்தையில உங்களுக்கு எதனா வேணுமாம்மா? உங்கள் குழந்தைக்கு எதனா சாப்பிட்றதுக்கு எதனா வேணுமாம்மா? எனக்கு புரியுது, உங்க குழந்தை பசியா இருக்கிறாங்க, நல்லா தெரியுதுமா. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எங்களை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தை விளையாட பொம்மை எல்லாம் கண்டிப்பா வாங்கிட்டு வரமா. நான் இங்க வந்து உங்களை
டிஸ்டர்ப் பண்ணணும்னு வரல. இங்கே நாங்கள் ஒரு வேலையாக சின்ன ஒரு வேலையாக வந்தோம், நானும் தம்பியும். சரி, இங்கே நீங்கள் இருக்கீங்க எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, உங்களை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களா பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்குறேம்மா. அதனால் நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் கண்டிப்பாக நாளைக்கு என் டீமோட குழந்தைக்கு தேவையான திங்ஸாக வாங்கிட்டு நான் கண்டிப்பாக வருவேம்மா. அம்மா, எங்களை பயன்படுத்தாதீங்க. உன் குழந்தைங்க ட்ரெஸ் வேணுமாம்மா? அம்மா, இது உங்களோட ட்ரெஸ்ஸாம்மா? என் முன்னாடி உங்களால் வர முடியுமா? மாமா, குழந்தைக்கு ட்ரெஸ் வேணும்னு தெரியுது. சரி, நான் கண்டிப்பா நாளைக்கு வரேம்மா. டீமோட வந்து உங்களுக்கு உங்க குழந்தைக்கு தேவை கண்டிப்பா நான் பண்றேம்மா. வாங்க. சரிம்மா, நான் கிளம்புறோம். நீங்க பார்த்து இருங்க, உங்க குழந்தையோட சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்கம்மா. வாங்க. போங்க. செல்வா, என் பின்னாடியே வாடி. வாடா கொத்த இங்க பாடுறா, போயிடா. என்ன எங்க போறீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. டேய், ஒரு நிமிஷம் கம்முங்கடா. ஏன்டா ஒரு நிமிஷம் சைலண்டாடுறா. பார்த்தீங்களா? செல்வா, ஓடு. ஓடுறா மாட்டிக்கிட்ட ஓடுறா.